அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி இந்த அறிவிப்பு எப்பொழுது நமக்கு வெளியிட போறாங்க. முதற்கட்டமா 50,000 வெளியிட்டாங்க, இரண்டாம் கட்டம் 75,000, மூன்றாம் கட்டம் எவ்வளவு தள்ளுபடி என்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம பார்க்க இருக்கோம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்துல 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கிட்டாருங்க. கடந்த ஜூன் 15ஆம் தேதி இரண்டாம் கட்ட பட்டியலை வெளியிட்டாரு. வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி மூன்றாம் கட்ட பட்டியலை வெளியிடுவாரு அப்படின்ற நம்பிக்கையோட நாம இருக்கோம். 75,000 வரையிலான கூட்டுறவு பயிர்க்கடன்கள் தற்சமயம் தள்ளுபடி. ஒரு நபர் ஒரு விவசாயி கூட்டுறவு வங்கியில 75,000 கடன் வாங்கி இருந்தாரு அப்படின்னா முழுமையான தள்ளுபடி. இதுல 5 ஏக்கர் 10 ஏக்கர் எல்லாம் கிடையாது. அவர் 5 ஏக்கருக்குள்ள 75,000 கடன் வாங்கி இருந்தாரு அப்படின்னா 100%. அதுவே 75,000க்கு மேல 80,000 85,000 கடன் வாங்கி இருந்தாருன்னா 35,000 தள்ளுபடி. இப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் சென்ற மாதத்திலிருந்தே வெளியிட்டாரு. இது இரண்டாம் கட்ட. முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா 50,000 தான் தள்ளுபடி. அதுவும் பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள் 5 ஏக்கர் வச்சிருந்தீங்கன்னா 50,000, 5 ஏக்கருக்கு மேல போச்சுன்னா வெறும் 5,000 தான் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி எல்லாமே போயிட்டாங்க. அதை திருத்தப்பட்ட பட்டியலை முதல்வர் விஜய் ஜூன் 15ஆம் தேதி வெளியிட்டாரு. மேலும் இந்த ஜூலை 15ஆம் தேதி மூன்றாம் கட்ட பட்டியல். எப்படி இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம்? மக்கள் விவசாயிகள் அங்கங்க போராடிட்டே இருக்காங்களே, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை நம்ம கொடுப்போம். கரூர்ல பேசிய விஜய் பாத்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நமக்கு அப்டேட் பண்ணிட்டாரு. அதே போல முதல்வர் விஜய் அவர்கள் விவசாயத்திற்கு விவசாய கடன் தள்ளுபடிய இன்னும் ஒரு சில தினங்கள்ல மாற்றி அமைக்க போறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 27 லட்சம் விவசாயிகள் இதுக்கு மீண்டும் ஒரு மறுபரிசீலனைக்காக இதை வைக்கிறாங்க. மீண்டும் இந்த 27 லட்சம் விவசாயிகளுக்கு விவசாய கடன் பயிர்க்கடன் தள்ளுபடிய மாற்றி அமைக்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த தள்ளுபடி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 75,000ல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியை கொடுக்கலாம் ஒரு நபருக்கு. இதுல 5 ஏக்கருக்கு உள்ள இருந்துச்சுன்னா 4.5 லட்சம், 5 ஏக்கருக்கு மேல போச்சுன்னா 50% மட்டும்தான் அப்படின்றத மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. விவசாய சங்கங்களும் முதல்வர் விஜய் கிட்ட பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இவருடைய கோரிக்கைகளை ஏற்று முதல்வர் விஜய் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னொரு 3 தினங்கள்ல நமக்கு கிடைத்துவிடும். வரக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள்ல கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களே. இப்ப நீங்க உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிக்கு சென்று உங்களுடைய பெயர் வந்திருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கோங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்காத நபர்கள், கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், அரசு பணியில் இருப்பவர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது. ஒரு நபருக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு முறை மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றதுனால பயிர்க்கடன் தள்ளுபடி விரைவில் நாம 3ஆம் கட்ட பட்டியலை எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவலை உடனுக்குடன் பெற நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.